இன்டர்நெட்ல லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து யுவனோட 100வது படம். அதனால வந்து ரொம்ப பெரிய லான்ச் வந்து ஆகஸ்ட் 31 அன்னைக்கு நாங்கள் வந்து யுவன் பர்த்டே அன்னைக்கு வந்து ஸ்டுடியோ கிரீன் பெருசாக ஒரு லான்ச் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அது இப்போ எப்படி நடக்கும் அப்படிங்கிறது புரியல. ஏன்னா வந்து ஃபுல் ஆடியோ முதல்ல வந்து ஒரு சாங் 2 சாங் மட்டும் லீக் பண்ணுறது வந்து பைரசியோட வழக்கமாக இருந்தது. ஒரு ஆல்பம், பெரிய படங்களுடைய ஆல்பம் வந்து இதான் முதல் முறையாக ஃபுல் ஆல்பம், அதாவது படத்தில் இருக்கிற 8 சாங்குமே வந்து சிடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்டர்நெட்டில். இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சிபிசிஐடி ஆஃபீஸர் கிட்ட பேசியிருக்கோம், நம்ம ஏடிஜிபி அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி அதோட ஒரிஜினல் லிங்க்ஸ் எங்கேயிருந்து அப்லோட் பண்ணாங்க, எப்படி அப்லோட் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து விரைவில் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வந்து இட்ஸ் வெரி டஃப் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து எல்லாருமே வந்து எல்லாம் பைரசி தான் வந்து இப்போ எல்லாம் அது கொழுந்து விட்டு எரியுதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து எல்லா படங்கள் வந்து இது வந்து இனிமேல் படம் வராமல் நாங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது படங்களை அப்லோட் பண்ணுறதும் சாங்ஸ் அப்லோட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதுக்காக வந்து ஃபார் த இண்டஸ்ட்ரி தான் இது வந்து இனிமேல் நடந்துடக்கூடாது வேற எந்த படத்துக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இவனோட 100வது படம் இப்படி வெளிவரணும்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ கார்த்தி, யுவன், நான், ஞானவேல் சார் எல்லாரும் தான் உள்ளே போய் பேசிட்டோம். இல்லை, ஆடியோ வந்து இப்போ வந்து ஆடியோ லீக் ஆனதுனால இப்போ சாஃப்ட் லான்ச் இமீடியட்டாக ஸ்டோர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ அது வந்து புதன்கிழமையிலேருந்து வந்து எல்லா கடைகள்லையும் வந்து ஒரிஜினல் சிடி கிடைக்கும். அப்புறம் ஆகஸ்ட் 31 வந்து யுவன் 100 அவரோட செலிப்ரேஷன் ஒன்று நாங்கள் எங்கள் சார்பில் பிரியாணியோட, அதாவது வந்து செலிப்ரேஷன் பிரியாணி தான் வந்து யுவனோட 100வது படம். அந்த படத்தோடைய ஒரு செலிப்ரேஷனாக நாங்கள் வந்து ஆகஸ்ட் 31 யுவனோட பர்த்டே, அதனால ஆகஸ்ட் 31 அதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஆடியோவும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆடியோ வந்ததுனால இப்போ ஒரு சாஃப்ட் லான்ச் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. சார், ஆடியோ ரைட்ஸ் யார் கொடுத்துருக்கீங்க சார்? சோனி. சார், அவங்க எதனா வந்து பப்ளிசிட்டிக்கோசம் இது எதனா லீக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கும் லாஸ் தான். இது பப்ளிசிட்டிக்கு பண்ணி அவங்க எங்ககிட்டேருந்து ஒரு தொகை கொடுத்து படத்தை வாங்கிட்டு இது வந்து அவங்க அவசரமாக ரிலீஸ் பண்ணணுங்கிறது வந்து தேவையே கிடையாது. எதுக்கு தேவை? அவங்க பெரிய லாஸ் தான் அது. கண்டிப்பாக இது வந்து அவங்களும் வந்து தேர் ட்ரைங் டு ரெக்டிஃபை த ப்ராப்ளம். அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இல்லை, படம் வெளிவரது தலைவா சம்பந்தமே கிடையாது. ஐ மீன் தலைவா வந்து வேற எல்லா படமும் வந்துட்டு இருக்கு சார். எந்த படமா இருந்தாலும் ரிலீஸ் ஆகி 2வது நாள் வெளியே வந்துருக்கு. இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுறாங்க, ஜாலியா பண்ணி விட்டுறாங்க பசங்களை. நீங்களும் பாருங்கன்னு பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த படத்து மேலேயோ படத்தை ஒர்க் பண்ணவங்களே எந்த ரெஸ்பெக்டுமே இல்லாத மாதிரி இருக்கு. அவ்வளோ நாள் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு படத்துக்கு, அவ்வளோ நாள் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு? யாரும் இப்போ நெட்ல வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஃபேன்ஸாவது டவுன்லோட் பண்ணாம இருக்கணும். எல்லாரும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன வேல்யூஸ் இருக்கு, என்ன எத்திக்ஸ் இருக்கு, என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு, அந்த கிரியேட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதான் வருத்தமா இருக்கு. ஃபர்தரா நடக்காம இருக்கணும் அந்த விஷயம். அது நாங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் ஃபிலிம் சேம்பர்லயும் பேச வேண்டிய விஷயம். அது நாங்க கம்ப்ளைண்ட் அங்கேயும் போலான்னு இருக்கோம். 3 days.